உயர்த்தணும். 52% உயர்த்திட்டாங்க. வாரிசுக்கு 5% உயர்த்தப்படும் அறிவிப்பு கொடுத்து உயர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் நீங்க மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்போ 2500 ரூபாய் மின் கட்டணம் கட்டணும். கடவரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? 100% உயர்த்தப்பட்டு வீட்டு வரி சார் வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 2000 வீட்டு வரி கட்டணும். 100% உயர்த்து. கடவரி 150% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் கடவரி கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 2500 ரூபாய் கட்டணுமா? குடிநீர் வரி உயர்வு போதாததுக்கு குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த விடியாதிமுக அரசாங்கம். குப்பைக்கு விட்டு வைக்கிற வரி, இப்படி வரிமே வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது. அதோட விலைவாசி உயர்வு இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நாம அதிமுக ஆட்சி இருக்கிறதையும் வாரத்துக்கு 6 நாள் வேலை கிடைச்சிருக்கு. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. அதனால் மக்கள் இன்றைக்கு துன்பப்படுறாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி கிலோ 40 ரூபா, இன்றைய தினம் பச்சரிசி ஒரு கிலோ 77 ரூபா, 37 ரூபா அதிகம். அதே போல பொன்னி புழுங்கரிசி ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில் 42 ரூபா, இப்போ ஒரு கிலோ 72 ரூபா, ஒரு கிலோ 30 ரூபா இந்த ஆட்சியில விலை உயர்ந்திருக்குது. இட்லி புழுங்கரிசி ஒரு கிலோ 28 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 48 ரூபா, 20 ரூபா அதிகம். அதே போல கடலை ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்றது 21ல, இப்ப 190 ரூபா கடலை லிட்டர், 60 ரூபா ஒரு லிட்டருக்கு அதிகம். நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் விற்குது. விலை உயர்வு 150 ரூபா. தோரம்பருப்பு ஒரு கிலோ 74 ரூபா, இப்ப திமுக ஆட்சியில் 130 ரூபா ஒரு கிலோ, 56 ரூபா அதிகமா விற்குது. உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ 79 ரூபா, இப்ப 120 ரூபா ஒரு கிலோ, இன்றைக்கு 41 ரூபா அதிகம். இப்படி விலை அனைத்து உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. இந்த விலைவாசி உயர்வுகளும் பொருட்படுத்தல. வீட்டு மக்களுக்கு தான் கவலை, ஓட்டு போட்டு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலை உயர்வினால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது நகரத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதே போல நீங்க வீடு கட்டுறது, நீங்க வீட்டுல ஒரு யூனிட் எம்சாண்ட் 2021 3000 ரூபாய், இப்போ ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய், 2000 ரூபாய் அதிகம். 7000 ரூபாய் அதிகமா இருக்கு சொல்ற கம்மியா சொல்லிக்கிறேன். ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய், அதிமுக ஆட்சியில் இப்ப 4500 ரூபாய், ஒரு யூனிட் 2000 ரூபாய் அதிகமா இருக்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ 70000 ரூபாய். அப்ப பாருங்க 30000 ரூபாய் அதிகம். ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்த செங்கல் இப்ப 10 ரூபாய்க்கு ஒரு செங்கல் இருக்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில இன்னைக்கு அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்தோம், வெளியில 240 ரூபாய்க்கு விற்குது. இப்ப வெளியில 350 ரூபாய்க்கு ஒரு சிமெண்ட் விற்குது. இனிமேல் மக்கள் வீடு கட்ட வேண்டும்னா கனவு வீடு கட்டலாம், நெஜத்துல வீடே கட்ட முடியாது. வீடு கட்ட ஆசையெல்லாம் போயிடுது. இந்த ஆட்சியின் பேருக்கு வீடே கட்ட முடியாது மக்கள். அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் ஹுசேன் என்பவர், அவர் ரமலான் தொழுகை முடிச்சுட்டு இன்னைக்கு வீதியில் நடந்துட்டு போது சிலர் வெட்டி கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்யப்படும் என்று கருதி காவல் ஆணையர் திருநெல்வேலி காவல் ஆணையத்தை புகார் கொடுக்கிறார். அங்க இருக்கிற டிசி கிட்ட, ஏசி கிட்ட, காவல் ஆய்வாளர் எல்லாத்தையும் புகார் கொடுக்கிறாங்க, விசாரிக்கவே இல்லை. அதற்கு மாறாக இவர் யாரு மேல புகார் கொடுத்தாங்களோ அவரை அந்த எதிரி அழைத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அது அவர் உடன்பாடு ஏற்பட இல்லை. அதனால அவர் காலையில் நடந்துகிட்டு போயிட்டு போது அந்த எதிரிகளால் கொல்லப்படுறாங்க. அவர் கொலை நடப்பதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாக எல்லா வலைதளங்களிலும் அவர் வீடியோ பரப்பிச்சு. என்னை
20 பேர் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வலைதளத்தில் அவர் பேட்டி கொடுக்கிறார். ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றார்? என்னுடைய அறையுடைய கதவு திறந்தே இருக்கும். மக்களுடைய பிரச்சனை வந்து அந்த அறைக்கு வந்து அந்த பிரச்சனையை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா பல லட்சம் மக்கள் அந்த வலைதளத்தில் பாக்குறாங்க. என் உயிருக்கு ஆபத்து, இன்னாரால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். திரு ஸ்டாலின் முதலமைச்சர்களை காப்பாற்றுங்க, இந்த அரசாங்கம் காப்பாற்றுங்கன்னு கோரிக்கை வச்சார். கோரிக்கை வைக்கிற காலத்தில்